ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு பில்லியனர் பாத். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இண்டிசஸ்க்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோர்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இண்டிஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மார்னிங் வந்து ஃபால் டவுன் ஆச்சு. ஸோ இண்டிஸ்மெண்ட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இண்டிஸ்மெண்ட் எடுத்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் வந்து ஃபால் டவுனில் தான் இருந்தது. நம்மளோட சோர்ச்னு பார்த்தோம்னா 25,873 இருக்குது. இதை வந்து சோர்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா நம்மளோட சோர்ச்சுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் இன்கேஸ் கொடுத்ததுன்னா ஸோ இண்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பை என்ட்ரி போகலாம். ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா 26,035 வரைக்குமே வந்து போகலாம். இன்கேஸ் சோர்ச்சுக்கு மேலே வந்து போகலை அப்படிங்கிற பட்சத்தில் இண்டிஸ்மெண்ட் இங்கே வந்து எடுத்துச்சுன்னா டார்கெட் வந்து கீழே வந்து 25,500 வரைக்குமே வந்து வரக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட் வந்து கீழே கண்டினியூஸாக டவுனில் தான் வந்து மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து போயிருந்தது. ஒரு பெரிய கேப் டவுனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால் டவுன் ஆயிருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிளியராக எடுத்துகிட்டு மூவ் ஆயிருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அசாப்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட சோர்ச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 53,093 இருக்குது சோர்ச் வந்து. இன்கேஸ் இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து க்ளோசர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுன்னா வந்து நம்ம பை என்ட்ரி போகலாம். ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா 53,700 வரைக்குமே வந்து போகலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நம்மளோட சோர்ச்சுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகலாம். டார்கெட்னு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்கேஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா டார்கெட் வந்து 52,170 வரைக்குமே வந்து கீழே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கண்டினியூஸாக வந்து என்ட்ரி போனவங்களோட எஸ்எல் வந்து கீழே வச்சுருப்பாங்க. இது கீழே இது இங்கே என்ட்ரி போனவங்களோட எஸ்எல் இங்கே இருக்கும். இங்கே என்ட்ரி போனவங்களோட எஸ்எல் வந்து இங்கே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் இங்கேயுமே வந்து லிக்விடிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிராப் பண்ணுறதுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருந்தது. ஸோ ஆல்ரெடி இதுவுமே வந்து 15 மினிட்ஸில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. நம்மளோட சோர்ச்சு கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ கண்டினியூஸாக ஃபால் டவுன் தான் மார்னிங்கில் ஒரு வாட்டர் ஃபால் மூவ்மெண்ட்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸ்னால் நிறையா கொடுத்துருந்தது. பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட், இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட், இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட். ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து பிரேக் அவுட் கொடுத்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்தது. ஈவன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட். ஸோ நம்மளோட சோர்ச்னு பார்த்தோம்னா 24,540. நம்மளோட சோர்ச்னு பார்த்தோம்னா 24,540 வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சோர்ச்சுக்கு மேலே வந்து ஒரு க்ளோசர் கொடுத்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பை என்ட்ரி போகலாம். டார்கெட்னு பார்த்தோம்னா 24,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா ட்ரெண்ட் வந்து கன்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்டுமே கண்டினியூ ஆனதுன்னா நம்மளோட டார்கெட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஹியர் 24,000 வரைக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து லிக்விடிட்டிலாம் ஃபுல்லாகவே இருக்குது. லிக்விடிட்டி ஸோ ஃபுல்லாகவே இங்கே லிக்விடிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை ஹேண்ட் பண்ணுறதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 23,600 வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக நம்ம மிட்கேப் பார்த்துடலாம். மிட்கேப் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து காலையில் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சடன் ஃபால் வந்து வந்துச்சு. ஸோ நம்மளோட 15 மினிட்ஸோட சோர்ச் வரைக்குமே வந்துச்சு. நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓயில் ஒரு டச் கொடுத்துட்டு திரும்ப வந்து 15 மினிட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஹைக்கே வந்து மேலே போயிருந்தது. ஸோ டோட்டலாக என்டையராக இங்கே இருக்க எஸ்எல்ல பூரா ஹண்ட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்டையர் எஸ்எல்லையுமே வந்து ஹண்ட் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்து போகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து கண்டினியூவாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து கீழே போச்சு அப்படின்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே விழுந்தது. 13,250 13,200 வரைக்குமே வந்து மார்க்கெட் நல்லா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது.
மார்க்கெட் வந்து நம்மளோட 15 மினிட்ஸோட சோச்சை வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இங்கே வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. டில் இங்கேயுமே ஸோ 12,880 வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அசாப்னா 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு இன்டிஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா. இன்கேஸ் இந்த சோச்சுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இன்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தாராளமாக வந்து பை என்ட்ரி போகலாம். ஸோ டார்கெட் பார்த்தோம்னா 13,360 வரைக்குமே வந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் வந்து அதை ஸ்வீப் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது கீழே வந்து லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு கண்டினியூஸாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து நம்ம சென்செக்ஸ் பார்த்துடலாம். ஸோ சென்செக்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட 15 மினிட்ஸ் சோச்சுக்கு கீழே வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்துருந்தது மார்க்கெட். அதுக்கப்புறம் வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃபால் தான். ஸோ மற்ற ஸ்டாக் மாதிரி கண்டினியூஸ் ஃபால் தான் கொடுத்துருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்டிஸ்மெண்ட் எடுத்திருக்கு, ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட், 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 இன்டிஸ்மெண்ட் எடுத்திருக்கு, ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட். ஸோ நம்மளோட லாஸ்ட் சோச்சு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ 84,520க்கு மேலே வந்து ஒரு க்ளோசர் கொடுத்ததுன்னா வந்து நம்ம பை என்ட்ரி போகலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு க்ளோசர் கொடுத்துச்சு அப்படின்னா கீழே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போடலாம். ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா 85,250 வந்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அதை பிரேக் அவுட் பண்ணலை, மேலே வந்து இங்கே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து கன்னி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 15 மினிட்ஸில் பார்த்துலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இங்கே லிக்விடிட்டி தான் இருக்குது. ஸோ அந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டார்கெட்ஸ்னு பார்த்தோம்னா 83,000 வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த ஏரியா வந்து க்ளோசர் கொடுத்துச்சு அப்படின்னா 81,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் இட் ட்ரேடர்ஸ், இன்னைக்கான அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து டெய்லி வந்து நீங்கள் பார்க்கணும் நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.